வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதை நீட்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடுவோம் நீட்டாக. இப்போ ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக 2 ப்ளவுஸ் வந்து டக்குன்னு வந்து கட் பண்ணிடலாம். கை வந்து ஜாயிண்ட் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க அந்த மாதிரி நீட்டாக. இப்போ கை வந்து பிசுறு அடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. இப்போ அதோட வந்து எம்மிங் போடுற அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க. இது வந்து தையலுக்கு வந்து எடுத்தாச்சு, எம்மிங்க்கும் தையலுக்கும் சேர்த்து வந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க. இந்த பெண்டெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கிறோங்க. அதை வந்து நீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. இந்த பக்கமும் நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க. ஸ்லீவை வந்து எடுத்து விட்டு இதை கரெக்டாக இழுத்துக்கிறோங்க. இழுத்துக்கிட்டு நேராக வந்து மார்க் பண்ணிடுங்க ஆம்கோல் அளவுக்கு. இதை வந்து அப்படியே கரெக்டாக ஆம்கோல் சுற்றளவுக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க. கை உயரம் 1/2 இன்ச்சு தையலுக்கு. அது அப்போ அவ்வளோதான். ஸ்லீவை வந்து எடுத்துருவோம். கரெக்டாக நேராக வந்து கோடு போட்டுக்கிறோங்க இதுக்கு. இப்போ இதிலேருந்து 3/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக 3/2 இன்ச்சு இதில் வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க. ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு மீதி இருக்கிற 2 ஸ்லீவும் வந்து அளவு கரெக்டாக வரும். அதை கணக்கு பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ கையோட உயரம் வந்து பார்த்துக்குறோம். மேல் தையல்லேருந்து சேர்த்து பார்த்துக்குறோம். 7.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 7 இன்ச்சு கை உயரமும் 1/2 இன்ச்சு தையலுக்கும். கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். அதாவது 1/2 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வந்து எம்மிங்க்கு வந்து எடுத்துருக்கிறேன். கை சுற்றளவு பார்ப்போம். கை சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு, 8 இன்ச்சு வந்து ஆம்கோல் சுற்றளவு. இது அப்படியே கையை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அப்படியே கரெக்டாக சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. ஆம்கோல் அளவு வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. இப்போ இந்த மடிச்சு அடிக்கிற அளவுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. இப்போ வந்து இடுப்பு பகுதியை வந்து கட் பண்ணிடுவோம். உயரம் வந்து பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு வந்து நான் மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க. பிசுரை மடிச்சு அடிக்கிறதுக்கு. இடுப்பு சுற்றளவு மடிச்சு அடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே தான் எடுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ டக்குன்னு வந்து இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடலாம். ரொம்ப லேட் ஆகாது. அதாவது 14.5 இன்ச்சு வந்து நான் ப்ளவுஸோட இடுப்பு உயரம் வந்து எடுக்கிறேன். ஏன்னா வந்து 14 வந்து இறக்கமும் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு, மேல் தையலுக்கு. கீழே வந்து தனியாக நம்ம 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு கீழே வந்து எடுத்துட்டோம். மேலே மாத்திரம் மேல் தையலுக்கு மாத்திரம் 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிடுவோம். இப்போ 2.5 இன்ச்சு கழுத்து அகலம், 3.25 இன்ச்சு வந்து ஷோல்டரோட அகலம் வச்சுருக்கேன். 6.5 இன்ச்சு வந்து ஆம்கோல் உயரம் வந்து எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் வந்து அகலம் 2.5 இன்ச்சு, நெக்கோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு. அதை கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். நேரம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. ரவுண்டு நீட்டாக வந்து ரவுண்டு போட்டுக்கிறோங்க. இப்போ இடுப்பு வந்து அதாவது 8 இன்ச்சு வந்து நமக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு. இப்போ 8 இன்ச்சு எவ்வளோ வருது, இடுப்போட சுற்றளவு எத்தனை இன்ச்சு வருது அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து பிரிச்சுக்கிறோங்க. பின்பக்கமாக அதாவது வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறோங்க. பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து 2ஆக மடிச்சுக்கிறோங்க. இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் 2ஐயும் எடுத்து விட்டுட்டு இதை கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெடி அளவு. ப்ளவுஸோட மொத்த அளவு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துருக்கோம். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோங்க.
இந்த இடத்துல இது வந்து தையலுக்கு போக மீதி வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு இது வரைஞ்சிங்கன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும், சுருக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட் வந்து. இதை அப்படியே வளைச்சி கட் பண்ணிடுவோம். சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். நான் அளவு எடுக்கிறதெல்லாம் எப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே மடிச்சு அடிக்கிற அளவுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறேங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காண்டி தான் இது வந்து காமிக்கிறேன். அது மாதிரி மொத்தமாக வந்து இப்போ ஒரு 4 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணணும்னா, அதாவது புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியாது. அதுக்காண்டி தான் இது வந்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா மொத்தமாக மடித்து போடும்போது அது கட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 5 ப்ளவுஸ் கூட மொத்தமாக போட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். 5 ப்ளவுஸை மடிச்சிங்கன்னா அது வந்து பீஸ் வந்து நிறைய வந்துடும். 4 பீஸாக வர அது வந்து நம்ம 2ஆக மடித்து போடும்போது 4 பீஸ் வரும். இப்போ நான் போடுற மெத்தடில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. கீழேருந்து 4 இன்ச்சு உயரம் வந்து எடுத்துக்கிறோங்க ஃப்ரண்ட் பீஸுக்கு. இது ஃபுல் வாயில் ப்ளவுஸு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு 6.25 இன்ச்சு எடுக்கிறேன். தச்சு முடிக்கும்போது 6.5 இன்ச்சு கிட்ட வந்துடும், 4 இன்ச்சு தையலுக்கு போக. அதனால் ஒரு 6.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக அப்படியே நீட்டாக வந்து வரைஞ்சிக்கிறோங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து வரைஞ்சிக்கிறோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். முதுகு பகுதியை எடுத்துட்டு நம்ம அந்த 6.25 இன்ச்சு வரைஞ்சிருக்கோம் பாருங்க, அதுக்கு வந்து அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. இதை நேர் பண்ணிக்கிறோங்க எல்லாத்தையும். நம்ம ஆல்ரெடி வந்து குடஞ்சி வெட்டுற மாதிரி தான் நம்ம வந்து உள் வாங்கி தான் இது பண்ணுறோம். அதனால நீங்கள் குடஞ்சி வெட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அழுத்தி நீங்கள் அதாவது உள் வாங்கி வெட்டிட்டீங்க அப்படின்னா குடஞ்சி வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மேலாப்பில் வந்து இப்போ 1 இன்ச்சுக்கு மேலே ஆம்கோல் வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குடஞ்சி வெட்டலாம். நான் மைல்டாக தான் குடஞ்சி வெட்டுவேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸோட அளவை வந்து நம்ம இழுத்து பார்த்துக்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு. ஃபுல்வாயில் நல்லா இழுத்து கொடுக்கும், அதை கணக்கு பண்ணிக்கணும். நமக்கு வந்து இப்போ ஒரு 14 இன்ச்சு தேவைப்படும். அதாவது 34 இன்ச்சு ப்ளவுஸ். இடுப்பு சுற்றளவு வந்து 34, கரெக்டாக 14 இன்ச்சு தான் இருக்குது. இந்த 14 இன்ச்சியை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ப்ளவுஸ் வெட்டும் நம்ம இப்போ நிறைய ப்ளவுஸ் இந்த அளவுக்கு கட் பண்ணணும்னா ஒரு ப்ளவுஸை கரெக்டாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட ஆல்ட்ரேஷன் இல்லாத லெவலுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ அளவு வந்து சொல்கிறேன், எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதிலேருந்து பார்த்துக்குங்க. கரெக்டாக 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த பக்கத்தில் வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சு கொஞ்சம் 2.25 கூட எடுத்துக்கிறோங்க. அதை நம்ம இப்போ வளைச்சி கட் பண்ணும்போது கரெக்டாக வரும் அளவு. இது வந்து கொக்கி பக்கம், இது வந்து இடுப்பு பக்கம் மடிச்சு அடிக்கிறது. இது டாட் பட்டி தைக்கிறது. 14 இன்ச்சு கப் சைஸோட உயரம் எடுத்திருக்கேன். அப்போ மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு தையலுக்கு போச்சுன்னா 13 இன்ச்சு கரெக்டாக வரும். அளவெல்லாம் நிறைய தடவை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த ஷேப் மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. கட் பண்ணும்போது லைட்டாக உள்வாங்கி கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். அந்த டாட் பாயிண்ட்டுக்கு 4 இன்ச்சு மடிப்போம் பாருங்கள், அந்த 4 இன்ச்சு டு ஒரு 4.5 இன்ச்சு வரைக்கும் கூட வரும். அதை வந்து இந்த கரெக்டாக இந்த அளவு வந்து சரி பண்ணிக்கிறோங்க. ஏத்தறக்கம் இல்லாமல் கரெக்டாக சரி பண்ணிக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வந்துடும், கப் சைஸ்க்குள்ள அளவு. இப்போ இதை மடித்து பார்க்குறோம் பாருங்கள், எவ்வளோக்கு லென்த்துக்கு மடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 4 இன்ச்சு அளவுக்கு வந்து மடிச்சிருக்கோம். இப்போ வந்து 1 இன்ச்சு டு 1.25 இன்ச்சு 3 இன்ச்சு லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இது வந்து ஊட வந்து இந்த அளவுக்கு நான் நிறைய வந்து மார்க் பண்ணுற வீடியோ வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த அளவுக்கு இது சென்ட்ரு, இது வந்து 1 இன்ச்சு அளவு, 3 இன்ச்சு லென்த்து அகலம் பாருங்கள், ஒரு 1.25 இன்ச்சு இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து ப்ளவுஸ் வந்து நான் எப்படி வந்து மொத்தமாக போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இப்போ 2 ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
அதாவது ஸ்லீவுக்காண்டி தான் முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போட்டது. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எப்பவும் மடித்து போடுற மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து திருப்பிக்கிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து திரும்பவும் சொல்லித்தரேன். இதை வந்து இப்படி மடிப்போம். ஸ்லீவு கட் பண்ணுறதுக்கு வந்து இப்படி மடிப்போம். இப்படி மடிக்காதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக போட்டுக்கிறோங்க. இப்போ அடுத்த ப்ளவுஸையும் அதே மாதிரி மேலே எடுத்துக்கிறோங்க. இதை வந்து பிரிச்சுக்கிறோங்க. அதாவது 4 பீஸாக மடிக்கிறோம். 4 பீஸாக மடிக்கக்கூடாது. எப்பவும் வந்து நம்ம ஸ்லீவ் கட் அதாவது சிங்கிளாக கட் பண்ணும்போது 4 பீஸ் மடிப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ளவுஸ் போட்டு மொத்தமாக கட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கட் பண்ணாதீங்க. நல்லா நீட்டாக வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து உதறிட்டு சுருக்கம் இல்லாமல் காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே மேலே போட்டுக்கிறோங்க. எத்தனை ப்ளவுஸ் இருக்கோ அத்தனை ப்ளவுஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 ப்ளவுஸு ஒரு 6 ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கை வலிக்காது. சிசர் வந்து நார்மலாக பிடிச்சி வந்து கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 2 ப்ளவுஸ்க்கு வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 4 ஸ்லீவ் வரும் நமக்கு வந்து. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிராஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கிராஸ் எதுலேயும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து கைக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம இடுப்பு பகுதி மடித்து போடுற மாதிரி மடித்து போட்டிருக்கோம். அதாவது கீழே ஒரு பீஸ் இருக்குது, மேலே ஒரு பீஸ் இருக்குது. இப்படி மடிக்கிற பீஸு மடிக்காமல் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ எப்படி ஈஸியாக வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த துணியை நேராக போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த பீஸை வந்து 4ஆக மடிக்காமல் இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இப்படி போட்டு கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் கட் பண்ணலாம். அதாவது திக்னஸ் வந்து ரொம்ப இருக்காது. இந்த பக்கம் இந்த மூளை இந்த கார்னரும் இந்த கார்னரும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கோமோ அதை வந்து நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இன்னுமே இந்த இடத்துல இந்த ஆம்கோல் அளவு இந்த ஆம்கோல் அளவும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறீங்க. எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருது பாருங்கள். இதே வந்து நமக்கு வந்து மொத்தமாக ப்ளவுஸ் அப்படி 4 மடித்து போட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து மடித்து போட்டு காமிக்கிறேன். இப்போ ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டேன் பாருங்கள். அதாவது 3 கைக்கு உள்ள 3 ப்ளவுஸ்க்கு உள்ள ஸ்லீவ் வந்து இருக்குது. ஆம்கோல் அளவு வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. இந்த பக்கம் 2 பக்கமும் எப்படி கரெக்டாக பார்த்து அடையாளப்படுத்திக்கிறங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்லீவ் அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அதாவது தையலுக்குள்ள அளவு அதையும் வந்து மடிக்கிறது அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கை வந்து குடையிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து தனித்தனியாக கை குடையலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல கையை வந்து ஒவ்வொரு ஸ்லீவாக எடுத்துகிட்டு எந்த பக்கம் நமக்கு வந்து கை குடையணும்னு தோணுதோ உங்களுக்கு கை வாட்டம் எப்படி வருதோ அதை வச்சு கரெக்டாக கையை வந்து குடைஞ்சிக்கிறோங்க. இப்போ இது வந்து நான் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து கை வந்து குடைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வெட்டினம் பாருங்க. அந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவ் வந்து இந்த குடைஞ்சி எடுத்திருக்கோம். இப்போ இன்னொன்று வந்து அதே மாதிரி வந்து பிரிச்சுக்கிறோங்க. மொத்தமாக போட்டு குடையிறதுனால நீங்கள் வந்து குடைஞ்சிக்கலாம். நம்மளோட திறமை தான் எப்படி இருக்குது அப்படி வேணும் அப்படிங்கிறது வந்து இதை வந்து கரெக்டாக சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக கை வந்து குடைஞ்சி வந்து எடுத்துக்கிறோங்க. இதில் வந்து லைட்டாக சுருக்கம் இருக்குது. நான் அதை வந்து அயன் பண்ணிட்டு தான் தைக்கணும். கை குடைஞ்சி வெளியில் கொண்டு போயிடக்கூடாது. அதை பார்த்துக்கிறோங்க. இதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. இப்போ இன்னொரு ஸ்லீவ் அதே மாதிரி இந்த சென்டர் வந்து மடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த சென்டரை வந்து கரெக்டாக கணக்கு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இந்த 2 அளவையும் எப்படி அடையாளப்படுத்தணும் அப்படின்னா இந்த 2 ஆம்கோல் அளவும் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கிறோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அடையாளப்படுத்திக்கிறோங்க. சாரி கத்திரிக்காய். அதுக்கப்புறம் வந்து கையை வந்து பிரிச்சுக்கிறோங்க. பிரிச்சுக்கிட்டு அவ்வளோதான். இப்போ 3 ஸ்லீவுக்கு வந்து நீட்டாக வந்து கை குடைஞ்சாச்சு. இப்போ தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து தைக்கும்போது அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து தைச்சிக்கலாம். கை இப்போ வந்து குடைஞ்சாச்சு. இப்போ ஒரு ப்ளவுஸை போட்டு நீட்டாக வந்து இப்போ 3 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க. இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக கீழேயும் வந்து பார்த்துக்கிறங்க. மடிப்பு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க.
ஏன்னா இந்த இதில் வந்து மடிப்பு எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அகலம் கூடிரும். அதனால அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இடுப்பு பகுதியை வந்து இதுக்கு வந்து போட்டுக்கிறோங்க. அதுதான் சொல்கிறது, ஒரு ப்ளவுஸை வந்து கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரேஷன் வந்தாலும் நல்லா நீட்டாக வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க. இறக்கம் கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ட்ரா எதுலேயும் வைக்கக்கூடாது, ஏற்றியும் வைக்கக்கூடாது. அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஊசி வந்து செட் பண்ணிக்கிறேங்க. துணி விலகாமல் இருக்கணும் அப்படின்னா ஊசி வந்து, ஏன்னா இந்த 3 ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், அதனால கரெக்டாக சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த ஊசியை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. கீழே துணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கிறோங்க. அகலம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ அது அப்படியே இந்த ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது முதல்ல வந்து நான் கை கேண்டி தான் உங்களுக்கு வந்து போட்டேன். கை இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 5 ப்ளவுஸ் போட்டு மொத்தமாக கட் பண்ணலாம். மிஷின் இருந்தால் தான் அந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்காண்டி தான் இருந்தது. கத்திரியிலே நம்ம வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கை மடித்து போட திக்னஸ் ஜாஸ்தியாகும். இப்போ 2 பீஸுங்கிறது 4 பீஸாக மாறிடும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. இப்போ இதை வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஊசியை வந்து எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம். ப்ளவுஸ் வந்து எல்லாம் ஒரே அளவு, அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. துணியை வந்து 1 மீட்டர் துணி கிராஸ் வந்து பாருங்க, நல்லா கிராஸ் கட்டிங்கு கிராஸ் வருது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கிறோங்க. இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸையும் வந்து போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து போட்டுக்கிறோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கணும் அளவு, கொஞ்சம் கூட மாறக்கூடாது. நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்கிறோங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக ஊசி வந்து செட் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் கூட கீழே வந்து திருப்பி பார்த்துக்கிறோங்க, துணி வந்து இருக்கா அப்படின்னு. கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக வந்து பார்த்துக்கணும். கரெக்டாக அளவு பார்த்துட்டு அளவு துணி நிறைய இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அதை அப்படியே கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்குனீங்கன்னாலே நமக்கு வந்து நீட்டாக கத்திரி வந்து கட் ஆயிரும். அதனால் அதை பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறோங்க. ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து கொஞ்சம் கூட பெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து தேவை அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து எடுத்துருங்க, ஊசியை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் கரெக்டாக எந்த பக்கம் துணி தள்ளி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தது அப்படின்னா கரெக்டாக அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நீட்டாக வந்து பாருங்கள் ஸ்லீவு இதெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள் 1 2 3 ப்ளவுஸ் வந்து மொத்தமாக வந்து கட் பண்ணியிருக்கோம். அளவு மாத்திரம் கரெக்டாக வந்து போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கூட ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரேஷன் எதுவும் இல்லாமல் வரும். அதுக்காண்டி தான் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். கை கொடையிலேருந்து எல்லாமே நீட்டாக வந்து பார்த்துருக்கோம். பட்டி வந்து நம்ம தைக்கும்போது கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ப்ளவுஸ் வந்து மொத்தமாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க. இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறது வந்து உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.